ரணில் விடயத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய இந்த வழக்கு சார்ந்து இருக்கக்கூடிய விசனம் என்னன்னு சொன்னால் 2003ஆம் ஆண்டு இலங்கை தீவில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினுடைய சராசரி வருமானமாக 57,000 ரூபாய் தான் இருந்திருக்கிறது. ஆகவே இந்த 57,000 ரூபாயில் தான் இலங்கை ஒரு மோசமான பொருளாதார சவாலில் இருந்த காலம். அப்பொழுது மக்களுடைய சாதாரண இதற்கு முன்னர் அது வீழ்ச்சி அடைந்துதான் அந்த 57,000 ரூபாய்க்கு வந்தது. ஒரு குடும்பம் என்பது 4 பேர் கொண்ட குடும்பத்தை சராசரியாக வைத்துக் கொண்டால் அது 57,000 ரூபாயாக இருந்தது. ஆனால் ரணில் விக்ரமசிங்க இந்த இந்த வழக்கில் அவர் மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்கில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுன்னு சொன்னால் அவர் இங்கிலாந்தில் இருந்த அந்த 2 நாட்களில் 57,000 அமெரிக்க டாலர்கள் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. இது மக்களுக்கு ஒரு விசனத்தை கொடுக்க வேண்டும். நாங்கள் 57,000 ரூபாய்கள் தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் எங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் இவ்வாறான பொருளாதார சிக்கலில் 57,000 ரூபாய்களை தனக்கு செலவழித்திருக்கிறாரே என்ற கேள்வி எழுப்பட வேண்டும். ஆனால் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது கூட இதை கடந்து மில்லியன்களில் டாலர்களில் சுருட்டல் ஊழல் நடந்திருக்கிறதே, அவற்றை எப்பொழுது இவர்கள் வழக்காடு மன்றத்துக்கு கொண்டு வரப் போகிறார்கள்? அவ்வாறு சம்பந்தப்பட்டவர்களை எப்பொழுது இவர்கள் தண்டனைக்கு உட்படுத்த போகிறார்கள்? இது ஒன்று. இவ்வாறான வழக்குகள் மக்கள் மனங்களில் இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய என்பிபியினுடைய சரிவுக்கு ஒரு பரிகாரமாக அவர்களுக்கு மாறுமாண்டு கூட நிச்சயமாக இல்லை. ஏன்னு சொன்னால் மக்களுடைய விவகாரம் என்று சொன்னால் நீங்கள் எப்பொழுதும் தானே ஊழல்வாதிகள் என்பது அவர்களுக்கு பழகி போனோம். ஆனால் அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த ஓராண்டுகளில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா, அதை அவர்கள் உணர்கிறார்களா? அந்த மாற்றத்தினூடாக ஆட்சி கட்டில் இருப்பவர்களுக்கு அவர்கள் அனுசரணை வழங்க விரும்புகிறார்களா என்பதுதான் மக்கள் சார்ந்திருக்கக்கூடிய கேள்வி. அவ்வாறு பார்த்தால் இந்த ஒரு ஆண்டுகளில் 3 தேர்தல்கள் நடைபெற்றிருக்கிறது. முதலாவது தேர்தலில் 56 லட்சம் வாக்குகளை பெற்ற அனுரகுமாரால் 2 மாதங்களுக்கு பின்னர் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் 68 லட்சத்துக்கு அவருடைய கட்சி முன்னகர்ந்தது. ஆனால் சமீபத்தில் நடந்த ஒரு 6 மாதங்களின் பின்னர் நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் அது 45 லட்சத்துக்கு சுருங்கி இருக்கிறது. 23 லட்சம் வாக்குகள் இடையில் காணாமல் போயிருக்கிறது. இது மக்களுடைய மனநிலையை காட்டுகிறது. ஆகவே இதுதான் இப்பொழுது ஆட்சி கட்டில் இருக்கக்கூடிய இவர்களுக்கு இருக்கக்கூடிய முதன்மை சவாலாக மாறி இருக்கிறது. எவ்வாறு மக்களை இவர்கள் தங்களுக்கு அனுசரணையாளராக அல்லது தங்களை நம்புவவர்களாக இவர்கள் தொடர்ந்து வைத்திருக்க போகிறார்கள் என்ற கேள்வியை உருவாக்கியிருக்கிறது.